2 நாளுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு சொன்னல. அது என்ன கண்டென்ட்னா, அது கண்டென்ட் இல்லை, நமக்கு தரமான சம்பவம் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ராபிடோவில் சவாரி புக் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம வரங்கநேரிலேருந்து கால் பண்ண போகிறாங்க. நான் நியர்பையில் தான் இருக்கேன். சரி சவாரி எடுத்துட்டேன். கஸ்டமர் ஃபோனில் பேசும்போது சீக்கிரம் வாங்க மணி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம போய் கஸ்டமர் பிளேஸ் போய் 8 நிமிஷம் ஆகுது, 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. நான் சரி வெயிட்டிங் ஆன் வச்சு உட்காந்துட்டேன். கஸ்டமர் அப்புறம் ஒரு 3 வயசு ஒரு குழந்தை ஒன்று கூட்டிட்டு ஒரு லேடி அந்த கஸ்டமர் 2 பேரும் வந்தாங்க, வண்டியில் ஏறினாங்க. இங்கேருந்து வரங்கநேரி டு பால் பண்ண அதான் சவாரியே. ஆனால் பால் பண்ணக்கு போகிற வழியிலேயே அவங்களுக்கு ஏதோ ஃபோன் வச்சு பேசிட்டு இருக்காங்க, ரிலேஷனில் பேசிட்டு இருப்பாங்க. பால் பண்ணையில் பஸ் தஞ்சாவூர் பஸ் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன கேட்டாங்கன்னா, சில பஸ் நிற்கான்னு சொல்கிறப்ப அவங்க பஞ்சாபூர் போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ரைட்டு பஞ்சாபூர் கொண்டு போய் கஸ்டமர் இறக்கி விட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, பஞ்சாபூரில் போய் இறக்கி விட்டதுக்கப்புறம் குழந்தை கழுத்தில் வந்து செயினை காணாமா, குழந்தை கழுத்தில் வந்து செயினை காணாமல் அவங்க சொல்கிறாங்க ராபிடோ எனக்கு கால் பண்ணியிருக்கேன்றாங்க. அது நான் ராபிடோ நம்பர். அவங்க வந்து எனக்கு டேட்டா கால் வராது, என் நம்பர் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ அவங்க கால் பண்ணேன்னு சொல்கிறாங்க, உண்மையாக போய் தெரியல. சரி நான் அதுக்கப்புறம் அங்கே வந்து மகாலட்சுமியிலேருந்து திருநெல்வேலியில் கஸ்டமர் இறக்கி விட்டு அப்போ திருப்பி அங்கே எங்கே சுற்றி சவாரி இல்லாமல் மார்க்கெட் வந்துட்டேன். இப்போ ராபிட் ஆஃபீஸ் வந்து நமக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ராபிட் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஃபோன் வந்து இந்த மாதிரி கஸ்டமர் உங்கள் வண்டியில் வந்து கஸ்டமர் வந்து செயின் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. செயின் மிஸ் பண்ணாங்க. நம்ம ஒன்று சரி தேடுவோம்ல, சரி என்னடா என்ன கஸ்டமர் ஏற்றி வந்திருக்கோம், சரி செயின் மிஸ் பண்ணாங்க. பின்னாடி சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பின்னாடி போய் பார்த்தோம். பார்த்தா வண்டியில் செயின் அதெல்லாம் எதுவுமே நான் மேட்டத்துக்கு பார்த்தேன், ஒன்றுமே எதுவுமே செயினே இல்லை வண்டியில். ஆனால் அவங்கள்ட்ட செயினை காணா, உங்கள்ட்ட காணாது. நான் சொன்னேன் என் நம்பர் கஸ்டமர் கொடுங்க. இப்போ ராபிட் ஆஃபீஸ் எங்கே இருக்கிற தென்னூரில் இருக்காங்க. சரி தென்னூருக்கு வரட்டுமா, இல்லை கஸ்டமர் வீட்டுக்கு வரட்டுமா, இல்லை காந்திமலை போலீஸ் ஸ்டேஷன் தான் நிற்கிறேன், இல்லை இங்கே நிற்கட்டுமா நான் கேட்குறேன். சரி அவங்களும் பார்த்துட்டு சொல்கிறேன், நான் ஒரு கஸ்டமர் வண்டியில் ஏற்றேன், அவங்களை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் நான். அப்புறம் பார்த்தா அடுத்து அவங்களும் ஒன்றும் சொல்லலை. அப்போ சரி ரைட், நம்மளுக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம அடுத்து ஒரு சவாரி பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சவாரி எடுத்து அதே ராபிட்டில் சவாரி எடுத்து நான் இங்கே இங்கே பெரிய கடை வீதியிலேருந்து ஜெயலலிதா ஜங்ஷன் போயிட்டேன். அப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அவங்களோட அப்பா போல. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டிங்களா கஸ்டமர் கேட்டேன். நான் கஸ்டமர் கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க காந்தி மார்க்கெட் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பேசுகிறாங்க, நீங்கள் காந்தி மார்க்கெட்டில் கம்மி கொடுக்கணும், அது தொலைஞ்ச இடம் பஞ்சம் பண்ணுறப்ப இங்கே வந்து இடமலைப்பட்டி புத்தூர் ஸ்டேஷன் தான் போகணுன்றாங்க. சரி இடமலை ஸ்டேஷன் போட்டோம், அவங்களுக்கு கால் பண்ணுறோம், போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஆனால் அவங்க திருப்பி அங்கே எது வரைக்குமே போகல. சரி 4 மணிக்கு மனசு கேட்காம நம்மளே ஃபோன் பண்ணி சொல்கிறோம் கஸ்டமர்கிட்ட, வீட்டில் தேடி பார்த்துட்டீங்களா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அவங்க இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேசும்போது சொல்கிறேன், வீட்டில் நல்லா தேடி பார்த்துட்டு அந்த ஆக்ஷன் தான் எடுங்கன்னு. சப்போஸ் எதுவும் பக்கத்தில் போய் பாருங்கள். அவங்க வரும்போது கொஞ்சம் பதஷ்டமாக தான் கிளம்பி வந்தாங்க. நானும் அங்கே போய் ஒரு 3 ஃபோன் கிட்ட அடிச்சிட்டேன் கஸ்டமருக்கு. அதனால் அவங்க கொஞ்சம் பதஷ்டப்பட்டாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லி அவங்க ஒன்று சொல்ல திருப்பி 6 மணிக்கு திருப்பி காந்தி மார்க்கெட் ஸ்டேஷன் நம்ம கால் வருது. என்னன்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி ஸ்டேஷன் வா, உன் பேர் என்ன யார் என்ன கேட்டாங்க. நம்ம என் பேர் என் அட்ரஸ் இங்கே தான் இருக்குது, இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் தான் நான் சொல்லி காந்தி மார்க்கெட் போய் ஸ்டேஷன் போயிட்டு நான் ஒரு சவாரி மார்க்கெட் இறக்கி விட்டு அப்படி காந்தி மார்க்கெட் போய் அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன நினைச்சிக்கிறப்ப அவங்களுக்கு திருப்பி தேடிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி இங்கே கூட்டிட்டு போனால் இங்கே போக சொன்னாங்க, இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இடமலைப்பட்டி புத்தூர் போங்க, இங்கே நாங்கள் விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க ஏன் அதை என்னை திருப்பி கூப்பிட்டாங்கன்னு தெரியல. சரி சொன்ன கடமைக்கு போயிட்டு விசாரிச்சிட்டோம். சரி வெளியே வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னக்கா இந்த மாதிரி செயின் காணான்னு சொல்லிட்டீங்க, நிஜமாவே நீங்கள் போட்டுட்டு வந்தீங்களா என்ன கேட்குறப்ப அவங்க என்ன சொல்லணும், ஒன்று உங்கள்லாம் போனால் செயின் கலந்து போச்சு காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, அதான் பாப்பா தான் சொல்லுதில்ல, அந்த குழந்தை சொல்கிறாரு, அந்த சின்ன குழந்தை சொல்லுதில்ல அப்படின்னு அவர் சொல்ல வாங்கி எடுக்கும்போது அந்த அவங்க நம்ம அந்த லேடி கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ பேசாமல் இருப்பாங்க அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு. சரி ரைட்டு, நான் அதுக்கு மேலே வந்து நமக்கு மரியாதை இல்லை. சரி கஸ்டமர் வந்து நம்மள மாதிரி சொல்கிறாங்க, நம்ம பேசிட்டு விடுங்க அப்படின்ட்டு இடமலைப்பட்டி புத்தூர் ஸ்டேஷனுக்கு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போ என்னன்னா சரி அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பார்த்தா அடுத்து ஒரு மணி நேரத்தில் திருப்பி கால் வருது. 1 மணி நேரம் கூட 1/2 மணி நேரத்தில் திருப்பி கால் வருது. இந்த மாதிரி காந்தி மார்க்கெட் ஸ்டேஷன் வந்து காவல் ஆய்வாளர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பச்சை வச்சு வாப்பா அப்படின்னு. நான் சொன்னேன், மேடம் இப்போ அங்கே வந்துட்டு இப்போ நான் அங்கே சவாரி எடுத்து திருவரம்பூர் போய்கிட்டு இருக்கேன், போயிட்டு அங்கே திருவரம்பூர் சவாரி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா பாதியில் கஸ்டமர் இருக்க முடியாதுல்ல. இப்போ இங்கே வரணையில் பிக்கப் பண்ண கஸ்டமரை அரியமலை எஸ்ஐடி இறக்கி விட்டு வர முடியுமா, முடியாதுல்ல. சரி திருவரம்பூர் இறக்கி விட்டு வரேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இன்னும் 1 hour அடுத்து எதுவுமே கேட்கல. இந்த வர மேடம் சொல்ல கூட இன்னும் 1 hour தான் டைம், 1 hourல செயின் வேணும், இல்லைனா வேறு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும், 1 hourல செயின் வேணும், நான் என்ன செய்யும், நம்ம என்ன திருவண்ணாமா நம்ம திருவண்ணா கூட ரேட்டு அப்படிங்களா, நம்ம செயின் மடியில் அடைஞ்சு அப்படியே எடுத்து கொடுத்துடலாம், நம்ம இவ்வளோ நாளையாக போட முடியாது. இப்போ அவங்க 1 hourல செயின் வேணும். நான் சொன்னேன் உண்மையில எஃபேர் பண்ண சரி பார்த்துங்க மேடம், இன்னும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அவங்க சரி இன்னும் வச்சுட்டாங்க. சரி இன்னொரு கஸ்டமர் இறக்கி விட்டுட்டு கூப்பிட்டாங்களே ஒரு மரியாதைக்கு நம்ம திருப்பி ஃபோன் அடிச்சு கேட்டோம்னா, நம்ம இங்கே திருவரம்பூருக்கு கூட்டிகிட்டு போன கஸ்டமர் சவாரி இறக்கி விட்டுட்டு நம்மளுக்கு போலீஸ் ஃபோன் அடிச்சாங்க. சரி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, போலீஸ் வந்து ஃபோன் அடிச்சாங்க. சார் மாதிரி மேடம் பேசுகிறாங்க சார், டாக்டர்மான்னு கேட்டதுக்கு மேடம் கேளுக்கா, சரி வாங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் திருவரம்பூர்லேருந்து கிளம்பி காந்தி மார்க்கெட் ஸ்டேஷன் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, மேடம் இல்லை ஃபோனில் பேசுகிறாங்க, அந்த பேசுகிறாங்க பார்த்தீங்களா சார், அவர் ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி செயின் வந்து நீங்கள் வந்து பிள்ளையை தூக்கிடுவீங்க, பிள்ளையை தூக்கி நீங்கள் வந்து செயின் கட்டி வீடியோ எடுத்துருக்கேன், வீடியோ எடுத்துருந்தா உங்கள் மேலே வழக்கு பதிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் கேட்குறேன், அப்போ நான் கேட்கல கஸ்டமர் அவங்கள்ட்ட கேட்கல. ஆனால் பொதுவானது அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க, அது அவங்க கஸ்டமர் சொன்னாங்களா இல்லை இவங்களா கேட்குறாங்களா இல்லை போட்டு வாங்குறாங்களான்னு தெரியல. ஆனால் அப்படியே வீடியோ எடுத்திருந்தாலுமே அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்களா, இங்கே வரணையில் குழந்தை வச்சுக்கா செயின் கட்டிருக்கேன்னா அவங்க என் கூட இப்படி பஞ்சாபூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க, அப்போ கேட்க மாட்டாங்களா, அது அந்த மேடம் தெரியல. ஆனால் அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. சரி நான் சொன்னேன், மேடம் நான் வீடியோ அதெல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறேன் நான் கட்டுப்படுறேன், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அவங்க வந்து அவங்க மேலே நாவலுக்கு இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து ஊர்காவல் படை திருச்சி மாநகர ஊர்காவல் படை ஒரு 6 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். ஓகேவா, போலீஸ்கிட்ட நான் ஊர்காவல் படையில் போலீஸ்கிட்ட நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ நம்ம நன்னடத்தை அப்படின்னா அங்கே கேட்டுக்கங்க, நீங்கள் கேட்டுக்கங்க. அது போக இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அமைப்பு சாரா துறைக்குள்ள மாவட்ட செயலாளர் இருக்கேன். சரிங்களா, இப்போ அவங்க வந்து நம்ம மேலே தப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம செயினை திருடலை, போய் சொல்லலை, அவங்க நம்ம மண்டிலையும் போடலை, என்ன அது உண்மை. இப்போ அப்படி இருக்கப்ப அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி அவங்க மனசு புண்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இத்தனை தடவை அலைய விட்டுருக்கீங்க நீங்களும். இப்போ
இந்த மாதிரி இது பிரச்சனை இருந்துச்சு, பிரச்சனை இல்லை, என் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அவங்க மேலே நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு. அடுத்த 2 நாட்கள் உங்களுக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் யாரும் நம்மளை கூப்பிடல. ஆனால் நேற்றுக்கு நான் ஃபோன் அடிச்சு கேட்குறேன், சார் என்ன சார் மாதிரி கூப்பிட்டுருந்தீங்க, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி நேற்று சாயங்காலம் அவங்க சொன்ன நேற்றுக்கு 7 மணிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். ஆனால் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கேட்டால் உங்களுக்கு மேடம் கூப்பிடுவாங்க, மேடத்திட்ட பேசுங்க, மேடம் நம்பர் கொடுங்க சார் பேசுகிறேன் அப்படின்னா அவங்க மேடம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க சொல்கிறாங்க. நான் கூப்பிட்டு யாரும் என்ன கூப்பிடல. இதில் யார் மேலே தப்பு நீங்களே சொல்லுங்கள். இல்லை நம்ம வெயிட் பண்ண நம்மளே போய் கேட்கலானாலும் கேட்டாலும் அவங்க எந்த ஒரு பதில் சொல்லலை. சரி நான் போய் வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அவங்க மேலே கம்மியாக இருக்கேன். இதில் யார் மேலே தப்பு என்ன நினச்சி நீங்களே சொல்லுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.